ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள வந்துட்டா இப்போ கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரயில காணோம் ஐயா. பயணிகள் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் மீண்டும் கவனிக்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். அரை மணி நேரத்துல வந்துரும், 5 நிமிஷத்துல வந்துரும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரயில் வந்த பாடல. எப்ப ஒண்ணு கரெக்டா சொல்லு, இல்ல கொரோட கடிச்சிருவேன். என்னால முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டை கிட்டி இருக்கேன். எங்கிட்ட காட்டுறேன், ட்ரெயின் வரும்போது அவர் கார முடியாது. அவன் காட்டையில என்ன தப்பு? என் பொண்ணு பாத்தியா? இன்னைக்கு காலையெல்லாம் முகூர்த்தம். மாப்பிள்ள இந்த ரயிலாம் வர்றாரு. ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணமே நின்று போச்சு. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நான் நேத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போக போல. ஏன் ட்ரெயின் லேட்டு? அது இன்னைக்கு தானே போறப்போது. உங்க மாப்பிள்ளை ட்ரெயின் வந்தாச்சியா? போகியா? பொண்ணுங்க பொண்ணுங்க, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. வாங்க போடியா மாப்பிள்ள. கெட்டு வேணா கெட்டு வேணா கெட்டு வேணா. முதல்ல இங்க வச்சுக்கலாமா இல்ல கிராமத்துல வச்சுக்கலாமா? எங்க வேணாலும் வச்சுக்கலாம். காரியம் முடிஞ்சு போச்சு. வாங்க. மருத, எனக்கு தெரியல, நல்ல பாக்கியம். அட நம்ம பாக்கியம் என்ன பண்ண? நீ இங்க இருக்கிற, உன்னை அங்கெல்லாம் போய் தேட்டு வர. அது போட்டு இது என்ன பிள்ளை ஆம்பளை மாதிரி ட்ரெஸ்? ஆமா, பட்டத்து போய் படிச்சுட்டு வர. ஒரு நல்ல பட்டுச்சேலை வாங்கி கட்டு வரக்கூடாதா? அது சரி, எவன் தச்சது இவ்வளவு டைட்டா? மருத, இந்த பேண்டோட அருமை உனக்கு தெரியாது. இது 300 ரூபாய். என்னது 300 ரூபாயா? சரி சரி, நீ கிளம்புமா. என்ன பிள்ளை சத்தம்? ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஏதோ கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. சொல்லு. பேண்ட் கிழிஞ்சு போச்சியா? ஆஹா, இதுதான் 300 ரூபாய் லட்சணமா? இந்த பார்க்குள்ள பொண்ணுங்க கட்ட வேண்டியது கட்டணும், இல்லனா இப்படிதான். சரி சரி வா. யா, எப்படியா வர்றது? என்ன பிள்ளை இன்னொரு பெரிய இதா போச்சு. இந்த வேஸ்ட் கட்டிட்டு சீக்கிரமா வண்டிக்கு வா. ஏண்டா பெரிய கற்பனா, பொழுது சாயிர நேரமாச்சு, இன்னும் என் பேத்தி வர காணவே. மெட்ராஸ் இருந்து பொடிநடையே வந்தா கூட இன்னும் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார, பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன். நானும் அதைத்தான் சொல்றேன், பிகாம். புரியலையே. உனக்கு புரியாது. பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிகாம்பு வெத்தலை காம்புன்னு சொல்லிட்டு போக காம்பு மூடி சும்மாரியா. பொண்ணு வருது. அம்பளார அம்பளார, பாக்கியம் வந்தாச்சு. அப்படியா? வெய் விடுறா பட்டாசா, அடிடா மோளத்தை. அடியே வெளியம்மா, சீக்கிரமா ஆர்த்தியோட வாப்புள்ள. தள்ளி போவலங்கிட்டு தள்ளுங்க. என்ன அம்பலார, பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். பாக்கியம், சௌக்கியமா இருக்கியாமா? நான் சௌக்கியம் தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா,
என்ன புள்ள இது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு? ஏங்க பேண்ட் கிழிச்சு வச்சாங்க? ஏய், வண்டி எடுத்து ஓரமா கட்டிட்டு பொட்டி எடுத்து உள்ள போடா. அம்மா உள்ள போய் துணியெல்லாம் மாத்திக்க போ. இந்த புள்ள இங்க வா. ஊர்லயே பெரிய படிப்பு நம்ம பொண்ணு தான் படிச்சிருக்கு. ஊருக்கண்ணே பட்டிருக்கோம். சிஸ்டி சிஸ்டி போடு. சரி. என்னடி மக்களே அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அழகா லட்சணமா வந்துடக்கூடாது? போகடி, அப்ப கண்ண கொல்லி வைக்க கட்டி போக. நில்லுடி. ஊரார் கண்ணு, உரப்பார் கண்ணு, பாதி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போக. இப்படி கையில இப்படி உனக்கு சேர்த்து சுத்திக்கடி. ஏன் இவ்வளவு அழகான பொண்ணை பெற்றிருக்கிறிய, ஊரார் கண்ணு ஊமையிலையும் பட்டிருக்கோம். அக்கா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்னடா? நீங்களும் கருப்பு, ஐயாவும் கருப்பு, இது மட்டும் எப்படி சிவப்பா இருக்கு? ஏல மருதா, மருதா. என்னக்கா? ஏல இங்கேடா இருக்க? இந்தாடா வேட்டு. போய் குளிச்சிட்டு சீக்கிரமா கஞ்சி குடிக்க வா போ. சரி, அந்த வக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. நாங்க போடுறோம், நீங்க போங்க. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வயசு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, தலையோட சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். நினைப்ப ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சா கடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கும்பிட காயம். மரவ இவ்வளவு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா? யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்னையா பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? ஓட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போகியா போய் நாளைக்கு வாங்கியா, தொண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்?
குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்தா அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? அடியே, அங்கேயே ஊதிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிடுறேன். ஒரு தோசை 1.5 மணி நேரமா திங்கிறியே, சீக்கிரமா தின்னேன்டி. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பண்ண நாட்டம். வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போராதாட்டம். இத கேளு புள்ள, இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி, பொண்ணு பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொன்ன. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய. இவங்க அப்பனும் இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோடு கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுவாமா. ஏண்டி இது என்னடி துணியா இருக்க? துணி தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை டவுன்ல 5-6 பாவாடை தாவணி எடுத்து கொடுத்துவிடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கருப்பன் இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போம். சத்தம் போடி, நீயும் வேணாம், உன் தோசையும் வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அடைச்சு விட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. பாக்கியம், என்ன விட தோடு சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு வெட்டி தட்டுமா? அது இருக்கட்டும், காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தியா? கேப்ப இத்த நூறு லேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சமந்தோட்டா தெரியும். என்ன பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட? இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பாக்கலாம். புரியா? எங்க போனோம்? வீட்டுக்கு. வாயா. கொஞ்சம் இருப்புல அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துட போற. போ. இது கூட நல்லாதான் இருக்கு. ஐயோ, என்னையா? ஒண்ணு இல்ல புள்ள. ஐயோ, அம்பளார சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீ வேற நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. ஆனா அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏலா ஐயனா, அவன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம்.
இது பஞ்சாயத்து. அது போகட்டும் அம்பலார, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க, உங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னையா சொல்ற? உங்க பொண்ணு பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், காலகாலத்துல அதுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே? ஏயா 5வது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹைஸ்கூல் வாத்தியார மாப்பிள்ளையா பாத்துருக்க, 15வது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும்? என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிள்ளை என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். பாரு,